ஹலோ வணக்கம். வெல்கம் டு ஃபுட் அண்ட் பியாண்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி நம்ம பொட்டேட்டோ கேப்சிகம் கறி எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 10 பொட்டேட்டோஸ் கிட்டே எடுத்துக்கிட்டேன். அதை வந்து இன்ஸ்டன்ட் பாட்டில் மேனுவல் ப்ரெஷர் குக்கில் 1 மினிட் மட்டும் வச்சு எடுத்துட்டேங்க. குக் ஆனதுக்கப்புறமா அதை எல்லாத்தையும் கோல்ட் வாட்டரில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டேன். ஸோ ஓவர் குக் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் வச்சுட்டேன். அது ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி க்யூபாக சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ எதுக்குன்னா கேப்சிகம் சைஸும் இதே மாதிரி தான் நம்ம கட் பண்ண போகிறோம். அதனால் எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பெரிய பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். நான் வந்து பல்காக இது ஒரு பார்ட்டிக்கு பண்ணுறதுனால கொஞ்சம் நிறைய குவான்டிட்டியில் பண்ணுறேன். அதனால் நிறைய ஆயில் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் பண்ணும்போது கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றி பண்ணுங்கள். இல்லை கடுகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சீரகம் கொஞ்சம் போட்டு அதுவும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியனை போட்டு நல்லா சாட் பண்ண போகிறோம். ஆனியன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ட்ரான்ஸ்லூசண்ட்டாக ப்ரௌனிஷாக வந்துடுச்சு. நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச கேப்சிகம், க்ரீன் கேப்சிகம் போட்டு நல்லா சாட் பண்ணுங்கள். கேப்சிகமும் நான் பொட்டேட்டோ மாதிரி க்யூபாக சின்ன சின்ன பீசஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். கேப்சிகம் நல்லா 90% குக் ஆகிருக்கணும். நல்லா குக் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம பொட்டேட்டோ ஆட் பண்ண போகிறோம். ஸோ கேப்சிகம் குக் ஆகும் போதே கொஞ்சம் நான் சால்ட்டு போட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொஞ்சம் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் நல்லா குக் பண்ணி விடுங்க. இப்போ கேப்சிகம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நல்லாவே குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் கட் பண்ணி வச்ச பாயில் பண்ண பொட்டேட்டோவை நான் அதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு தேவையான மசாலாஸ்லாம் நான் ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா பொட்டேட்டோ வந்து ஆல்ரெடி பாயில் பண்ணனால நீங்கள் மிக்ஸ் பண்ணும் போது அது முஷியாக ஒரு மாதிரி ஆகிடும், ஷேப்லெஸ்ஸாக. அதனால் பார்த்து ஜென்டிலாக வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள், சில்லி பவுடர் அண்ட் கொரியாண்டர் பவுடர் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஈவனாக விடுங்க. கொஞ்சம் அந்த சூட்லேயே வந்து இந்த மசாலா தான் குக் ஆகும். நான் கடைசியாக இங்கே கரம் மசாலா தூள் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு பிடிக்கல, இந்த ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் இதை ஒமிட் பண்ணிக்கலாம். பட் எங்களுக்கு அது பிடிக்கும், அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து கொஞ்சம் நல்லா ட்ரை ரோஸ்ட் மாதிரி கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். அந்த மசாலா ஸ்மெல் போகணும், இதுவும் கரம் மசாலா ஸ்மெல்லு. அது வரைக்கும் லைட்டாக லோ ஃப்ளேமில் கொஞ்சம் வேணும்னா ஆயில் போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ பொட்டேட்டோ மேலே ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும் ரோஸ்டடாக. ஸோ அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். இப்போ ஆல்மோஸ்ட் ரா ஸ்மெல் ஆஃப் த மசாலா எல்லாமே போயிடுச்சு. நல்லா ஈவனாக பொட்டேட்டோ, கேப்சிகம் எல்லாமே நல்லாவே குக் ஆகிடுச்சு. சால்ட் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. வேணும்னா எக்ஸ்ட்ரா சால்ட் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் சூட்லேயே ஒரு 5 to 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் ஆகட்டும். கடைசியாக கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி வச்சுருங்க. அந்த சூட்லேயே அந்த கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா இன்ஃப்யூஸ் ஆகும். அவ்வளோதாங்க, ஈஸியான பொட்டேட்டோ கேப்சிகம் கறி ரொம்ப ஈஸியாக முடிஞ்சுது. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாங்களா?